friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அப்பார் ஐடி. ஓகேயா? அதர் ஐடின்னு தெரியும். அது என்ன அப்பார் ஐடி? இது லாஸ்ட் ஒரு 14ஆம் தேதி. ஓகேயா? இன்னைக்கு எத்தனை நம்மளுக்கு 15. நேற்றில இருந்தே அப்பார் ஐடினா என்ன? அது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயே நம்ம ஆளுங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்பார் ஐடினா என்னது? ஸோ இது யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஏன்னா ரொம்ப சிம்பிள். நீட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நீட் யூஜியில் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லலாம் எனக்கு அரௌண்ட் 25 lakhs நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க. ஸோ அவங்க ஆதார் ஐடி இன்னும் வேறு ஐடி கார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பாஸ்போர்ட் அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கலாம் அப்ளை பண்ணலாம். ஓகேயா? பட் இப்போ என்ன பண்ணாங்கன்னா என்டிஏ நீட் அவங்க நோட்டிஃபிகேஷனில் as well as ஆதார் ஐடி அது கூடயே என்ன பண்ணாங்க, அப்பார் ஐடியும் சேர்த்தே நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து அப்பார் ஐடினா என்ன அப்படின்னு நம்ம வந்து என்னது அதை பற்றியே நம்மளுக்கு ஓரளவு, ஏன்னா 2020 நம்மளுக்கு வந்து இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் கொடுத்துட்டாங்க. சரியா? பட் என்டிஏ இதை நீட் யூஜிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ நம்ம எல்லாம் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்பார் ஐடினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ ஆதார்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஓகேயா? அதில் வந்து எல்லா சிட்டிசனுக்கும், நம்ம இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப்னா நம்மளுக்கு அது ஆதார். இந்த ஆதாரில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பிறகு அவங்ககிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸோ நம்மளோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாமே ஆதார் ஐடிக்கு கீழே வந்துடும். சரியா? ஸோ இப்போ அப்பார் ஐடி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து சின்ன யூகேஜி ப்ரீகேஜிலேருந்தே அவங்க வந்து என்னது, அவங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது பிஹெச்டி அப் டு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறது வரை என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஆல் சர்டிஃபிகேட்ஸ், எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இதில் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃப்யூச்சர்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்பார் ஐடி, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேயா? ஸோ இது நம்மளுக்கு அப்படி இதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி, அதுதான் என்னது மீனிங் அப்பார் ஐடி. ஓகே? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸி ஆக்சஸ் டு ரெக்கார்ட். ஓகேயா? ஸோ ஈஸி ஆக்சஸ் எல்லாமே டிஜிட்டலில் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். பாருங்க, ஆல் சர்டிஃபிகேட்ஸ், நம்ம ரிப்போர்ட் கார்ட்ஸ் அண்ட் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் டிஜிலாக்கர் ensuring safety and accessibility anytime and anywhere. எங்கனாலும் யாராக இருந்தாலும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக டிஜிட்டலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஸ்மூத் அகாடமிக் மொபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இப்போ பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 years ஒர்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது மிஸ் ஆகலாம், ஏதாவது எதுனாலும் நடக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே டிஜிட்டலி நம்ம வந்து என்னதை சேஃபாக வச்சுட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் ஸ்கூல்ஸ், ஸ்டேட்ஸ் and all districts will be hassle free. நம்மளுக்கு இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் என்ன செய்யாது வராது அப்படின்னு சொல்றாங்க. தென் லைஃப் டைம் லேர்னிங் சப்போர்ட். ஓகேயா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்தே நம்ம வந்து நம்ம பிஹெச்டி டிகிரிஸ் ஹோல்டர் ஆகிறது வரை எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு என்னது ஒரே இதில் இருக்கும். அதான் பாருங்க, track students progress. ஓகேயா? progress and helps in continuous learning and skill development. ஸோ இந்த 3ம் நம்மளுக்கு ப்ராப்பராக ஸ்டோர் ஆகி இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக தான் எதை டெவலப் பண்ணாங்கன்னா அப்பார் ஐடி. ஓகே? இது ரொம்ப எசென்ஷியல் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை நம்ம நீட்டில் என்டிஏ என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஆதார் குறியீடு இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதே நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு நார்மல் அப்பார் ஐடியில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? நம்மளோட ஃபேஷியல் நம்ம ஐடி ப்ரூஃப் இருக்கும். தென் நம்மளோட நேம், நம்மளோட பர்த் பிளேஸ் எல்லாமே 12 digit நம்பர்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, சேவ் பண்ணிடுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம என்னது எடுத்தது. இப்போ நம்மளுக்கு என்டிஏ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏயோட நோட்டிஃபிகேஷன் இப்போ பாருங்க, 14 January 2025 என்டிஏ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது நம்மளுக்கு என்டிஏ தான் நீட் யூஜியை என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதனால சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா as per instruction issued by Department of Higher Education, Ministry of Education, integration of Appar ID
automated permanent academic account registry with NEET UG. பாருங்க இன்டகிரேஷன் என்னது கூட என்ன பண்ணியாச்சு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NEET UG is to be ensured. ஓகே பண்ணிங்கன்னா நல்லது. Then to support this objective, candidates are encouraged to use their APAR ID as well as Aadhaar based authentication during the application and examination process. நம்ம அப்ளை பண்றோம்ல, ஸோ அந்த டைம்ல அலாங் வித் ஆதார் கூட நம்மளுக்கு என்னது வேணும், நம்மளுக்கு அப்பார் ஐடியும் சேர்த்து ஆஸ் வெல் அஸ் இது கூடயே சேர்த்து என்ன பண்ணிடுங்க, நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது இதை இந்த ப்ரொஃபைல் வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. Then updated credentials are highly recommended for ease of verification. எதுக்காகனா நம்மளுக்கு வந்து ஈஸி, அதாவது ஒவ்வொரு சில நேரம் பசங்க வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது என்னது ப்ராப்ளமேட்டிக் ஆகலாம். So for easy verification, registration process and to enhance integrity of the examination process. Integrity அதோட நம்பகத்தன்மை வந்து என்னது, அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள ரொம்ப என்னது ஈஸி கோயிங்கா இருக்கிறதுக்காக இந்த ரெண்டையும் நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஆதார் கார்டு நம்மளுக்கு ஈஸியா தெரியும். நம்ம ஏதாவது ஒரு பிரைவேட் நம்மளுக்கு ஆதார் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல போய் ஈஸியா என்ன பண்ணிடலாம், அப்டேட் பண்ணலாம். பட் இந்த அப்பார் ஐடி எங்கே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க ஸ்கூல் தான். ஓகேயா? ஸோ நீங்கள் இது யாருன்னா அலாங் வித் உங்கள் பேரண்ட்டோட இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூலில் போய் அதுக்குள்ளே ஐடி நம்பரை ப்ரூஃபை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் பேஸ்ட் என்னது ஐடி ஜெனரேஷன். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா NEET UG ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்மளுக்கு முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதாரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆதார் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஆதாரில், ஏன்னா 10th சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேரண்ட்ஸோட நேம் இது எல்லாமே பக்காவாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னது இருக்கணும், ஆதாரில் இருக்கணும். இதுதான் பேசிக். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் இப்போமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓகே சேஞ்சஸ் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் அந்த சென்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 14 days 2 weeks கிட்ட என்னதாகும் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இப்போமே நோட்டிஃபை பண்ணி ஆதார் சென்டரில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்மளோட ஃபேஷியல் ரெகக்னேஷனும் நீங்கள் அதில் மேபி உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருந்து அப்படின்னு இருந்ததுன்னா தயவுசெய்து உங்களோட ஃபோட்டோவை என்ன பண்ணுங்க, ஆதார் சென்டரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் மேட்ச் ஆகுதானே என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. சரியா? இப்போ பாருங்க ஆதாரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எஃபிஷியன்சி. ஓகேயா? இதுக்காக பாருங்க வித் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் ஆதார் பேஸ்டு டெக்னாலஜி எல்லாமே அதில் என்ன பண்ணலாம், டிஜிட்டலி என்ட்ரி பண்ணிடலாம். such as face authentication method introduced by UIDAI, candidates can now benefit from faster identity verification tools. அதாவது மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா நம்ம ஃபேஸில் ஏதாவது ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன பிள்ளைங்களை இருக்கிறத விட ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்டேட்டடாக உங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிங்கன்னா வெரி ஈஸி ஃபார் த ரெகக்னேஷன். ரொம்ப ஸ்மூத்தாக என்ன செய்யலாம், அந்த வெரிஃபிகேஷன் டைம் உள்ளே விட்டுருப்பாங்க. சரியா? தென் faster attendance verification, facial recognition enables quicker and more accurate identity verification. Okay, and the identification very important. பாருங்க, ensuring smooth entry into the exam hall. Okay, இந்த பர்பஸ்க்காக நம்மளுக்கு ஆதார் வந்து பக்கவா இருக்கணும். Then அதுக்கு அடுத்தது welfare of candidates. ஆதார் authentication simplifies என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பாருங்க, ப்ராசஸ் அண்ட் என்ஷூர்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் யூனிக்லி ஐடென்டிஃபைட். அவங்கள வேற யாரும் இதுதான் என் பையன் அப்படின்னு எல்லாம் சொல்ல தேவையே கிடையாது. தென் சேஃப்கார்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் த்ரூ அவுட் த எக்ஸாமினேஷன் லைஃப் சைக்கிள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சேஃப்கார்ட் பண்ணி உள்ள விடுறது உங்களோட கையில் இருக்கக்கூடிய ஆதார். அதனால் ஆதாரை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. தென் வாட் கேண்டிடேட் ஷுட் டூ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் credentials. Aspirants are advised to ensure that their ஆதார் details especially நோட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, their name and date of birth as per 10th passing certificate. 10th passing certificateலாம் எப்படி இருக்கோ உங்களோட இனிஷியல், சிலவங்களுக்கு இனிஷியலில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டிருப்பாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எப்படின்னா அவங்களோட ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் சேர்த்தே எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன வேரியேஷன் இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். சரியா? ரெகக்னேஷன் டேட்டா ஆர் அப் டு டேட் ஃபார் அண்ட் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்
and verification processes. Okay, this can be done at the nearest Aadhaar enrollment and update center ல கொடுத்து இப்போமே அப்டேட் பண்ணிடுவீங்க. Aadhaar it's not a problem, ஏற்கனவே உங்களுக்கு பக்காவாக ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். பட் அப்பார் ஐடி நம்ம வந்து இப்போ தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, என்டிஏ நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது டோட்டலி நம்மளுக்கு ஸ்கூல் ரிலேட்டட் ப்ரொசீஜர். நம்ம வந்து பேரண்ட்ஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸ்கூலில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பசங்க இப்போவே வந்து நீட்டுக்குன்னு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுறதா இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த பிரின்சிபல் எல்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போவே கலெக்ட் பண்ணி ஒரு காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் என்னது ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.